الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மத்தியிலே இஸ்லாத்தை பற்றி ஏற்பட்டிருக்கின்ற தவறான அபிப்பிராயங்களை களைவதற்காகவும் முஸ்லிம் சமுதாயத்திலே காணப்படுகிற தவறுகளை முஸ்லிம் அல்லாத மக்கள் சுட்டிக்காட்டி அதன் மூலம் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய தவறான நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நீண்ட உரைகள் எதுவும் இடம்பெறுவது கிடையாது. முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பற்றிய உங்கள் கேள்விகளுக்கு விடை தருவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதானமான அம்சம். ஆனாலும் அந்த கேள்விக்கு நுழைவதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. நமது இந்தியாவில் கூட ஏராளமான மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மதமும் தனக்கென தனியான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சட்டதிட்டங்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் உள்ளடக்கி இருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் இஸ்லாம் மார்க்கம் உலகத்திற்கு சொல்லக்கூடிய பல செய்திகளிலே ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் இந்த அறிமுக உரையிலே உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு உலகத்திலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, குறிப்பாக நமது இந்தியாவிலே பல்வேறு சட்டத்திட்டங்களை போட்டாலும் ஒழித்து கட்ட முடியாத ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், பிறப்பின் அடிப்படையிலே சிலரை உயர்ந்தவர்கள் என்றும் சிலரை தாழ்ந்தவர்கள் என்றும் வகைப்படுத்திக் கொண்டு மனிதனை அடக்குமுறை செய்கிற, இழிவாக கருதுகிற அந்த போக்குதான் இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இஸ்லாம் மார்க்கம் உலகத்திற்கு ஒரு செய்தியை முன்வைக்கிறது. அது என்ன செய்தி என்றால், இந்த உலகத்திலே பல்வேறு மதத்தவர்கள், பல்வேறு நிறங்களை கொண்டவர்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வாழ்ந்தாலும் அத்தனை பேருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். இஸ்லாம் உலகத்திற்கு என்ன சொல்லுது என்று கேட்டா, கடவுள் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான் படைத்தார். அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நம்ம எல்லாருமே உருவாயிருக்கிறோம். அவர் முஸ்லிமா இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், அவர் தமிழனாக இருந்தாலும், மலையாளியாக இருந்தாலும், அவர் ஐயராக இருந்தாலும், செட்டியாராக இருந்தாலும், தலித்தாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே ஒரு தாய் தந்தையின் மூலமாக பல்கி பெரியவர்கள். கடவுள் படைத்தது ஒரு ஜோடியை தான். அந்த ஒரு ஜோடியில் இருந்துதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை இஸ்லாம் உரத்து சொல்கிறது. திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம், மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் படைத்திருக்கிறோம். அப்ப எல்லாருமே பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்கள் தான். நம்ம ஒரு குலத்துல பிறந்ததுனால, ஒரு ஜாதியில பிறந்ததுனால, ஒரு இனத்துல பிறந்ததுனால, ஒரு மொழி பேசக்கூடிய சமுதாயத்தில் பிறந்ததுனால நாம உயர்ந்தவர்கள், மற்றவங்க தாழ்ந்தவர்களான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. பிறப்பின் அடிப்படையில் நம்ம எல்லாருமே சமமானவர்கள் தான். ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த கூட பிறந்த சகோதரர்கள் தான் நம்ம எல்லாருமே. அப்ப உயர்வு தாழ்வு இல்லையா மனுஷன் மத்தியில? இருக்குது. எதனால் உயர்வு தாழ்வு இருக்குது என்று கேட்டா, அவனுடைய நடத்தையினால், நல்ல சாதனைகளால், நல்ல பண்புகளால்
அவனுடைய படிப்பினால் ஒரு மனுஷன் இன்னொருத்தனை விட உயர முடியும். ஒருத்தன் படிக்காத முட்டாளா இருக்கிறான், ஒருத்தன் படிச்சிருக்கிறானா படிச்சவன் படிக்காதவன் நல்லவன் இப்படி சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தன் சமூகத்துக்கு தொண்டு செய்யறானா, இன்னொருத்தர் சமூகத்தை பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறானா, இவனை விட அவன் வசந்தவன் இப்படி சொல்லலாம். அப்ப ஒரு மனிதன் அவனுடைய நடத்தையின் மூலமாக, பண்பாட்டின் மூலமாக, பழக்க வழக்கத்தின் மூலமாக, மனிதர்களுக்கு தொண்டு செய்யறதன் மூலமாகத்தான் வசந்தவன ஆக முடியுமே தவிர, இந்த குடும்பத்தில் பிறந்தா வசந்தவன், அந்த குடும்பத்தில் பிறந்தா மட்டமானவன் அப்படிங்கிறது கிடையாது. இதை இஸ்லாம் உரத்து சொல்கிறது. இந்த சித்தாந்தத்தை நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்ற அளவுக்கு தீவிரமா சொல்லாததுனாலதான் இது ஒழிய மாட்டேங்குது. இஸ்லாம் எந்த அளவுக்கு தீவிரமா சொல்லுது என்று கேட்டால், இந்த ஜாதிகளும் வேறுபாடுகளும் மனிதனுக்கு மத்தியில வித்தியாசங்களும் எங்கே அதிகமாக கடைபிடிக்கப்படுகிறது சொன்னால் வழிபாட்டு தலங்கள்ல தான். கடவுளை வழிபடுற இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ஒருத்தர் போவாரு, அந்த இடத்துக்கு எல்லாரும் போக இயலாது. அதுக்கு அடுத்த இடத்துக்கு சிலர் போவார்கள், அந்த இடத்துக்கு எல்லாரும் போக இயலாது. அதுக்கு அடுத்த இடம் ஒருத்தர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அவர் அங்கதான் நிக்கணும். இப்படி கடவுள்கிட்ட போய் நம்முடைய தேவைகளை கேட்கும் போது கூட கடவுளுக்கு ரொம்ப கிட்டத்தில் இவர் நிக்கலாம், அடுத்தது இவரு, அடுத்தது இவர் என்றெல்லாம் வகைப்படுத்திய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனை கொண்டு போய் புதைக்கிறதுல கூட வேறுபாடு வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். ஒரு ஊர்ல ஒரு குடிதண்ணீர் குளம் இருக்கிறது சொன்னால் அதுல இந்த சாதிக்காரங்க தான் இறங்கலாம், இந்த சாதிக்காரங்க இறங்கக்கூடாது என்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எல்லாம் மனுஷன் தானப்பா, எல்லாருமே ஒரே தாய் தந்தைக்கு தானே பிறந்தீங்க, உங்களுக்குள்ள எதுக்கு வேறுபாடு என்று சொல்லி பள்ளிவாசல்ல இருந்து வெளி உலகம் வரைக்கும் எல்லாத்திலையுமே சகோதரத்துவத்தை இஸ்லாம் கண்டிப்புடன் நிறைவேற்றுகிறது, நிலைநாட்டுகிறது. ஒருவர் நாங்கள் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம், நாங்கள்லாம் அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்கள் யாரும் அரபு நாட்டிலிருந்து இறக்குமதியானவர்களோ அல்லது நபிகள் நாயகத்தினுடைய வாரிசுகளோ அவங்க பரம்பரையை நாங்கள் கிடையாது. நாங்களும் இந்த மண்ணில பிறந்தவர்கள் தான். இந்த நாட்டில் உள்ள 20 கோடி முஸ்லிம்களுமே இந்த மண்ணில பிறந்தவர்கள், பல சாதிகள்ல இருந்து வந்தவர்கள். இன்னைக்கு முஸ்லீமா இருக்கக்கூடியவர்கள் ஐயர் சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் இருப்பார்கள், தலித்து சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் இருப்பார்கள், செட்டியார் சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் இருப்பார்கள், தேவர் சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் இருப்பார்கள், முதலியார் சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் இருப்பார்கள், வன்னியர் சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் இருப்பார்கள், யாதவ சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் இருப்பார்கள். இப்படி பலவிதமான சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்கள் என்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள்ல யாருக்குமே நாங்க எந்த சாதியிலிருந்து வந்தோம்னு தெரியாது. நாங்கள் எந்த அளவுக்கு அதை மறக்கிறோம் என்று சொன்னால், நான் எங்கிருந்து வந்தேன் எனக்கு தெரியாது. அந்த இருக்கிற ஒவ்வொரு சகோதரத்தையும் கேளுங்க, நீங்க ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தீங்களே, அதுக்கு முந்தி என்னவா இருந்தீங்கன்னு கேளுங்க, யாரும் சொல்ல, யாருக்குமே தெரியாது, எங்களுக்கே தெரியாது. நாங்க செட்டியாரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தோமா, முதலியாரா இருந்து வந்தோமா, நாங்க ஐயரா இருந்து வந்தோமா, தலித்தா இருந்து வந்தோமா, ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. ஏன் என்று கேட்டால், நாங்கள் 5 நேரம் பள்ளிவாசல்ல போய் தொழும் பொழுது இவனுக்கு பக்கத்தில் அவன், அவனுக்கு பக்கத்தில் இவன், இவனுக்கு பக்கத்தில் அவன், அவனுக்கு முன்னாடி இவன், அவனுக்கு பின்னாடி இவன், இப்படின்னு நாங்கள் நின்று நின்று தோளோடு தோள் உரசி 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 எங்களுக்கு எல்லாரும் சமமாக தெரிகிறதே தவிர, ஒருத்தன் நீ என்கிட்ட நிக்காத, நான் உன்கிட்ட நிக்க கூடாது, நீ எனக்கு முந்தி போக கூடாது, நான் உனக்கு பிந்தி நிக்க கூடாது என்கிற மாதிரியான போக்கை எல்லாம் இஸ்லாம் குழி தோண்டி புதைத்து ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் நீக்ரோக்கள், அபிசீனியர்கள் கண்ணங்கரேன்னு இருப்பார்கள், சுருட்டை முடியாக இருப்பார்கள், உதடெல்லாம் தொங்கி போயிருக்கும். அவர்கள் தான் ரொம்ப இழிந்த சாதியாக கருதப்பட்டார்கள். அவர்களையும் குறைசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உயர்ந்த சாதி, 2 பேரையும் பக்கத்து பக்கத்தில் நிப்பாட்டி வச்ச மார்க்கம் இஸ்லாம். இந்த நாட்டில் கூட இடஒதுக்கீடு வேணும் என்பதற்காக வேண்டி, சலுகைகள் பெறணுங்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ தலித்து சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க தலித்து முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அந்த சலுகைகளை பெற விரும்பிய பொழுது இஸ்லாம் அதை நிராகரிச்சிருது. அப்படி சொல்லக்கூடாது, முஸ்லீம் தான். செட்டியாராயிருந்து வந்தாலும் ஒரு முஸ்லீம் தான், ஐயராயிருந்து வந்தாலும் ஒரு முஸ்லீம் தான், தலித்தா இருந்து வந்தாலும் முஸ்லீம் தானே தவிர தலித்து முஸ்லீமும் செட்டியார் முஸ்லீம்ங்கிற விளையாட்டெல்லாம் இங்க இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் நிராகரித்த காட்சியை பார்க்கிறோம்.
இப்ப இந்த உலகத்துக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி, நம்முடைய மொழி வேறையா இருக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கம் வேறையா இருக்கலாம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வேறையா இருக்கலாம், நம்ம சரி வியாபாரம் வேறையா இருக்கலாம், நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் இப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோமையானால் இந்த சமூகத்தில் நிலவுகிற ஏற்றத்தாழ்வுகள்லாம் அழிஞ்சு போயிரு, நம்மளெல்லாம் சகோதரத்துவமா இருக்கலாம். இந்த செய்தியை இஸ்லாம் அழுத்தமாக முன்வைக்கிறது என்று கூறி இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாத்தின் செய்தியாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில வழங்கிவிட்டு நாம கேள்விக்கு செல்லலாம். கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சில ஒழுங்குகளை உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில முஸ்லிம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. இந்த நிகழ்ச்சியில ஏன்னா அவங்க இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால அவங்களுக்கு அனுமதி கிடையாது. முஸ்லிம் அல்லாத எங்களுடைய விருந்தினர்கள் தான் இந்த சபையில் கேள்வி கேட்கலாம். இரண்டாவது, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு என்னவென்றால், ஒரு சகோதரர் எழுந்து 10 கேள்வி கேட்கக்கூடாது. எல்லாரும் கேள்விக்கு ஆசைப்படுவாங்க. அதனால ஒருத்தரே மைக்க முடிச்சு அவர் பாட்டு கேட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு பதில் சொல்றதோட நேரம் முடிஞ்சு போயிடும். அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க. உள்ளதுல நல்ல வெயிட்டான கேள்வி 4 கேள்வி வச்சிருந்தா கூட எது ரொம்ப வெயிட்டான கேள்வி நினைக்கிறீங்களோ அந்த கேள்வியை நீங்க கேட்கணும். அது இரண்டாவது விஷயம். மூணாவது, இந்த கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய முஸ்லிம் நண்பர்கள் வருத்தப்படுவார்களோ, நாங்க வருத்தப்படுவோமோ, சங்கடப்படுவோமோ, ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுல நீங்க எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. நல்ல கடுமையா கேட்கலாம், அடிக்கிற மாதிரி கூட கேளுங்க, சண்டை பிடிக்கிற மாதிரி கூட கேளுங்க. அதான் நாங்க விரும்புறோம். உங்களுடைய கேள்விகள் எந்த மாதிரி கேட்டாலும் இந்த சபையில் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோமே தவிர எந்த ரியாக்ஷனும் எங்கள் பகுதியிலிருந்து வராது. நாங்கள் வருத்தப்படவே மாட்டோம். வெளியில போய் அப்படி பேசினாலும் வருத்தம் வருமே தவிர நேருக்கு நேர் கேட்கறதுல வருத்தப்படுவதற்கு எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அதனால நீங்க தாட்சணியம் இல்லாம இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி, நீங்கள் பழகிற முஸ்லிம்கள்ட்ட காணக்கூடிய குறைகளை பற்றி, நாட்டில் நடக்கிற சம்பவங்கள்ல இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி இருக்குது என்பது பற்றி, பெண்களை பற்றி, திருமணத்தை பற்றி, கொடுக்கல் வாங்கலை பற்றி, எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் தாட்சணியம் இல்லாமல் உங்களுடைய கேள்விகளை எவ்வளவு கடுமையான முறையில் கேட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே தவிர அதுல எந்த விதமான சங்கடமும் இல்லைங்கிறத நீங்க மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த நிகழ்ச்சி எந்த விதமான செட்டிங்கும் கிடையாது. முதல்ல சில ஆட்களை செலக்ட் பண்ணி நீங்க இந்த கேள்வியை கேளுங்க, நீங்க இந்த கேள்வியை கேளுங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி இது கிடையாது. யார் யார் கேள்வி கேட்க போறீங்கன்னு எங்களுக்கே தெரியாது, என்னென்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. ஏனென்றால் இப்பதான் நாங்க டோக்கன் கொடுப்போம். உங்கள் கண் முன்னாடி என்ன செய்வோம், டோக்கன் விநியோகிப்போம். யார் யார் டோக்கன் வாங்குறீங்களோ அவங்க அந்த நம்பர் பிரகாரம் அழைக்கப்படுவீங்க, நீங்க கேள்வி கேட்க போறீங்க. அதனால ஆள் பார்த்து வேண்டிய ஆளுக்கு கேள்வி எல்லாம் முன்னாடி தயார் பண்ணிக்கிட்டு பதில் சொல்றாங்கன்னா நீங்க நினைக்க வேண்டியதில்லை. உங்க கண் முன்னாடி இது வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனால இப்ப உங்களுக்கு டோக்கன் தருவார்கள். அந்த டோக்கன் யாரெல்லாம் கேள்வி கேட்க விரும்புறீங்களோ அதை வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு நம்ம கேள்விக்குள்ள இயேசு சீசரோடு இருக்கும்போது அந்த சீசர்ல பிலிப்பின்ற ஒரு ஆள், அவர் ஆண்டவரே எனக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு பிலிப்பு கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு பிலிப்புவே நான் எந்த நேரமும் உன்னோடு இருக்கிறேன், அப்படி இருந்து என்னை ஆண்டவர் பிதாவை காண்பின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்க. யார் ஆண்டவர், யார் பிதான்னு? ஐயா ஸ்டீபன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இயேசுங்கிறாங்களே, இயேசுடைய பிதான்னு சொல்றாங்களே, பிதாங்கிறது யாரு, இயேசுங்கிறது யாரு? அதான் உங்களுடைய கேள்வி. அதாவது இந்த இயேசுவை பற்றி பேசுவதாக இருந்தால் இஸ்லாத்தை பற்றி அதுக்குள்ள நுழைச்சுதான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டா இயேசுவை பற்றி இஸ்லாம் மார்க்கத்திற்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் மத்தியில் ஒரு பலத்த சர்ச்சையும் கருத்து வேறுபாடும் இருக்கிறது. இயேசுங்கிறவரை நாங்களும் ஏற்றுக்கிறோம், முஸ்லீம்களாகிய நாங்களும் அவரை மதிக்குவோம். கிறிஸ்தவர்களும் அந்த இயேசுநாதருங்கிறவரை மதிப்பாங்க.
ரெண்டு பேருக்கும் அந்த இயேசுட்ட சில டிஃபரெண்டான ஒப்பீனியன் இருக்கிறது. அவங்க கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இயேசுநாதர் வந்து கடவுளுடைய மகன், கடவுளுக்கு பையன் குமாரன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப குமாரன்னா பிதாகிற யாரு கடவுளாயிடுறாரு. பிதான்னா கடவுள், சுதன்னா அவர் இயேசு வந்து மகன்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கு மனைவியும் கிடையாது, கடவுளுக்கு மகனும் கிடையாது. இயேசு என்பவர் ஒரு நல்ல ஒரு செய்தியை உலகத்துக்கு சொன்ன ஒரு தூதர். எப்படி நபிகள் நாயகம் வந்து உலகத்திற்கு செய்தியை சொன்னார்களோ, ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அனைத்து மக்களும் சகோதரர்கள் என்று சொன்னார்களோ, இந்த செய்தியை தான் இயேசுநாதரும் உலகத்திற்கு சொன்னாரு. அவர் ஒரு நல்ல ஒரு தூதரே தவிர அவரோ வேற எவரோ கடவுளுக்கு பிள்ளை இல்ல அப்படிங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அப்ப கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கடவுளை பிதான்னு சொல்லுவாங்க. கடவுள் இருக்காரு இல்லையா, அவரை பிதான்னு சொல்லுவாங்க. இயேசுநாதரை வந்து சுதன்னு சொல்லுவாங்க, மகன் சொல்லுவாங்க. தேவகுமாரன் தேவன் கடவுளை சொல்லுவாங்க, இயேசுநாதரை தேவகுமாரன் சொல்லுவாங்க. அதனால பைபிள்ல பிதாண்டு வரக்கூடியதெல்லாம் கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை பிதாண்டு சொல்லக்கூடாது. கடவுள்ங்கிறது தகப்பன் கிடையாது. கடவுள்னு சொன்னாலே அவருக்கு மனைவி, மக்கள், தாய், தந்தை எதுவுமே இல்லாம இருக்கணும். அப்ப இயேசு ஒரு நல்ல ஒரு மகானாக, சீர்திருத்தவாதியாக மட்டும்தான் மக்கள் நம்பணுமே தவிர கடவுளுடைய மகன் என்று நம்ம நம்பவே கூடாது அப்படிங்கறத இஸ்லாம் அழுத்தமா சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் பைபிளில் கூட ஆழமா நம்ம ஆய்வு பண்ணோம்னு சொன்னா, அவங்க இறை தூதர் தான். இயேசுநாதர் என்பவர் இறை தூதர் தானே தவிர அவர் வந்து கடவுளுடைய மகன் இல்ல அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல கூட ஆதாரங்கள் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? அவர் வந்து சிலுவையில் அறையப்படுறார் இல்லையா, அறையப்படும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னாராம், பைபிள்ல இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருமே சொல்றாங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாய். யாரு கேட்கிறா? இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறையும் போது சொன்னாரா, ஏலி ஏலி லாமா சபக்தானின்றாராம். இது வந்து ஹிப்ரு மொழி. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கை விட்டுட்ட அப்படின்னா மகன் இல்லைன்னு விளங்குதுல. மகனா இருந்தா கை விட்டுருப்பாரா? அப்ப மகன்கிறது கிடையாது என்பது அதுல இருந்தே விளங்குகிறது. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து என்ன செய்வாங்க, இயேசுநாதர்ட்ட வந்து ரெண்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க. இந்த பிள்ளைய உங்க வலது பக்கத்துல வச்சுக்கிறீங்க, இந்த பிள்ளைய உங்களுடைய இடது பக்கத்துல வச்சுக்கிறீங்க. பரலோக ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல வந்து ஒரு பிள்ளைய உங்க வலது பக்கம் வச்சுக்கிறீங்க. இன்னொரு பரலோக ராஜ்யம்னா இந்த மரணத்திற்கு பிறகு கடவுள் எல்லாத்தையும் எழுப்பி நல்லது கெட்டது தீர்ப்பளிப்பாரு. அதுக்கு பேர் தான் பரலோக ராஜ்யம். அதுல வந்து உங்க வலது பக்கம் இவனை வச்சுக்கிறீங்க, இடது பக்கம் இவனை வச்சுக்கிறீங்கன்னு சொல்லும் போது இயேசு சொல்லுவாரு, என் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது, என் பிதாவின் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இதை நான் செய்ய இயலாது. நான் ஒரு நல்ல மனிதன் தானே தவிர கடவுளுடைய முடிவு எடுக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்னு இயேசு சொன்னதாக கூட பைபிளிலே காணப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு கூடுதல் விளக்கத்துக்காக வேண்டி இயேசு இறை மகனா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் உங்களுக்கு தருவோம். அதுல நீங்க கூடுதலான விவரங்கள் படித்துக் கொள்ளலாம். என் பேர் வந்து தேவி, பல்லாவரத்தை சேர்ந்தவள். என் கேள்வி என்னவென்றால், இஸ்லாம் ஏகத்துவத்தை கூறுகிறது என்கிறீர்கள். அதாவது அல்லாவை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்கக்கூடாது என்பதுதானே சரி. குரானில் அல்லாஹ் ஆதம் அவர் படைத்து ஷைத்தானை கூப்பிட்டு ஆதமுக்கு சஸ்தா செய்யும்படி கூறுகிறான். ஆனால் ஷைத்தான் மறுத்துவிட்டான். நான் இதனால் வரை உன்னைத்தான் வணங்கி வந்தேன், இப்பொழுது இந்த மனிதனை வணங்கும்படி கூறுகிறாய், நான் வணங்க மாட்டேன் என்று மறுத்தான். அவன் கூறியது ஏகத்துவமா இல்லையா? விளக்கம் தரவும். அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, கடவுள் வந்து குர்ஆன்ல இருந்து அவங்க இந்த கேள்வி கேட்கிறாங்க. கடவுள் வந்து முதல்ல ஒரு ஆளைத்தான் படைச்சார் நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த முதல் மனிதருக்கு நம்முடைய தகப்பனுக்கு பேர் ஆதாம். ஆதாம்ங்கிறவரை படைச்சிட்டு சாத்தான் இருக்கிறான்ல, அந்த சாத்தான் இடத்துல நீ இவருக்கு மரியாதை செய்யி அப்படின்னு கடவுள் சொன்னார். அவன் சாத்தான் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, உன்னால் படைக்கப்பட்ட ஆளுக்கு நான் எப்படி மரியாதை செய்வேன், முடியாது அப்படின்னு மறுத்துட்டான். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, சாத்தான் கரெக்டா தான் நடந்திருக்கிறான்.
கடவுளை தான் வணங்குவேன் அப்படின்னு கரெக்டா தானே செஞ்சிருக்கிறான். மனுஷனை வணங்க மாட்டேன்னு தானே அவன் சொல்லியிருக்கிறான். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனை நான் வணங்க முடியாது, கடவுளாகிய உன்னையத்தான் வணங்குவேன் அப்படின்னு தானே சொன்னா. அவன் கரெக்டா ஒரு கடவுள் கொள்கையை கரெக்டா தானே ஏத்துக்கிட்டு இருக்கிறான். அவனையே சாத்தாண்டு நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கடவுளை வணங்குறது என்றால் என்ன, அதை விளங்கிக்கிட்டால் குழப்பம் தீர்ந்துடும். கடவுளை வணங்குதல் என்று சொன்னால் கடவுள் எதை கட்டளை இடுகிறாரோ அதை செய்யணும். அதுதான் கடவுளை வணங்குறதுக்கு அர்த்தம். உட்கார்ந்தா உட்காரணும், நில்லுண்டா நிக்கணும். எனக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் நிற்பேன், இல்லாட்டி நிக்க மாட்டேன்னு சொன்னா தப்பா போயிடும். இப்ப கடவுள் மனுஷனுக்கு மரியாதை செய்ய சாத்தானுக்கு உத்தரவு போடுறாரு. அவன் மனுஷனை பார்த்திருக்க கூடாது. எதை பார்த்திருக்கணும்? இந்த உத்தரவு போடுற ஆள் யாருன்னு பார்த்திருக்கணும். மரியாதை செய்யன்னு சொன்னது யாரு? கடவுள். அப்ப எந்த கடவுள் தன்னை வணங்கணும்னு சொல்றாரோ அந்த கடவுள் இவனுக்கு மரியாதை செய்ய அப்படின்னு சொன்னா மரியாதை செய்யணும். மரியாதை செய்யாதன்னா செய்யாம இருக்கணும். ஒரு மனிதனை வணங்குறது என்றால் ஒரு மனிதனுடைய சொல்லை மதிக்கிறது என்று சொன்னால் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் என்ன பண்ணிட்டான்? கட்டளை இடுறவனை பார்க்காம அந்த மெட்டீரியலை பார்க்கறான். இவன் மண்ணால படைச்சிருக்கிற, நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், நான் எப்படி அவனை வணங்குறது லாஜிக் பேசினா. அப்ப கடவுளுடைய கட்டளையை மீறினான்ங்கிற வகையில தான் அவன் கெட்டவன் ஆயிட்டான். கடவுள் ஒரு கட்டளை போட்டார்னு சொன்னா அது அப்படி ஏத்து நடக்கிறதுக்கு பேர் தான் கடவுளை வணங்குறது. இதுதான் அடிப்படை. என் பெயர் சரவணகுமார், தாம்பரத்திலிருந்து வருகிறேன். நான் தங்களிடம் பல கேள்விகள் கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் இப்பொழுது இந்த சபையில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது மாற்று மதத்தவர்கள் பல விழாக்களையும் பலவித சடங்குகளையும் செய்கிறார்கள். அது எதற்கு என்றால் சில நல்ல காரியமாக நடக்கும், நமக்கு துன்பம் ஏற்படாது என்ற ரீதியில் செய்கிறார்கள். இப்போது புது வாகனம் வாங்கினால் அதற்கு ஒரு மாலை போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு ஒரு செஞ்சா ஆக்சிடென்ட் ஆகாது. அது மாதிரி புது வீடு கட்டினால் எதுவும் துன்பம் வராதுன்றதுக்காக ஒரு பூஜை பண்றது, அது போல பலவற்றை செய்கிறார். இதை பெரியவங்க என்ன செய்றாங்கன்னா, இதை செய்யாம நீங்க செஞ்சீங்கன்னா நீ தான் பெரிய ஆளா, வழி வழியா நாங்க வந்துகிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை நீ கடைபிடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. நம்ம கடைபிடிக்காம ஒரு வேலை ஏதாவது துன்பம் ஏற்பட்டா இதனாலதான் நீ சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது அப்படின்ற ஒரு சொல் வந்துடுது. இதை கடைபிடிச்சிட்டு நம்ம செய்யறதுனால என்ன தவறு? நமக்கு மன ரீதியா ஒரு துன்பம் ஏற்படாது, அந்த மன நிம்மதி ஏற்பட்டுருது. அவங்க பெரியவங்க சொன்ன சொல்லு கேட்டுக்கிறோம் என்ற திருப்தியும் ஏற்படுது. இது மார்க்க ரீதியா தவறா? இல்ல இஸ்லாத்துல பல விழாக்களை எல்லாம் கொண்டாடுறீங்க, அந்த மக்கள் எல்லாம் மற்ற மக்களோடு சேரும்போது அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற கூடாது என்று இருக்கிறதா? அதையும் சேர்த்து கொண்டாடுவதுதானே முறை? இல்லை என்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன விழாக்களை கொண்டாடலாம், எப்படி கொண்டாடலாம், சடங்குகள் செய்யக்கூடாதா இல்ல செய்யலாமா? இதை பற்றி என்ன ஆதாரத்துடன் எனக்கு சொல்லவும். பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன விழாக்களை கொண்டாடலாம், எப்படி கொண்டாடலாம் என்று. அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் சில சடங்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். நம்ம வீடு கட்டி குடி போறதா இருந்தால் சும்மா குடி போக மாட்டோம். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில சடங்குகள், அதுக்கு சில சாஸ்திரங்கள், அதுக்கு சில பூஜைகள், இதெல்லாம் செஞ்சு விட்டு தான் நம்ம உள்ளக்க போறோம். அதை செய்யாம நம்ம உள்ள போயிட்டோம்னு வைங்க, ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுது வைங்க, அப்ப மனசுக்கு என்ன இருக்கு? ஆஹா, அந்த சடங்கை விட்டதுனால தானே இப்படி நமக்கு நடக்குது, அதை செஞ்சிருந்தா நல்லா இருப்போமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாம் நமக்கு வருகிறது. அதனால ஆனால் இஸ்லாம் இதை மறுக்குது. அவர் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுது? எதுக்குமே சடங்கே கிடையாது. வீடு கட்டுறீங்களா, பேசாம சாவியை திறந்துட்டு உள்ள போங்க. நீங்க கூட்ட திறந்துட்டு என்ன செய்ய வேண்டியதுதான்? உள்ள போக வேண்டியதுதான். அதுக்குன்னு ஒரு பூஜை செய்வதோ, அதுக்குன்னு மாட்டை கொண்டை முதல்ல விடுவதோ, அதுக்குன்னு பாலை முதல்ல காய்ச்சுவதோ, அதுக்குன்னு சில சடங்குகள் செய்வதோ தேவையில்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி நீங்க வீடு கட்ட போறீங்களா, அழகான முறையில் அஸ்திவாரத்தை போட்டு நீங்க கட்டிட்டு போகணுமே தவிர அதுக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு, சாமியாரை கூப்பிட்டு, மத குருவை கூப்பிட்டு நீங்க பாத்தியா போதுங்க, அதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்டை கட்டுறோம் அப்படின்னு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி எந்த ஒரு பேர் வைக்கிறீங்களா, ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டு போங்க, அதுக்காக எதுக்கு சடங்கு செய்யறீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. கல்யாணம் பண்றீங்களா, ரெண்டு குடும்பத்தாரும் பேசி என் மகளை உன்னை கல்யாணம் பண்றேன், நீ ஏத்துக்கிறியான்னு கேட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கு பூசாரியை கூப்பிடுறீங்க, எதுக்கு மார்க்க மத குருவை கூப்பிடுறீங்க இப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. எந்த ஒரு காரியத்திற்கும்
பூசாரிகளோ சடங்குகளோ தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இது செஞ்சா என்ன, எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியில வரத்தானே செய்யுது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னு கேட்டா, மனிதன் எதனால் மற்ற படைப்புகளிடையே சிறந்து விளங்குகிறான்? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவுனாலதான். ஆடு மாடு சிங்கம் புலியை விட நம்ம ஏன் சிறந்தவர்கள்? அதுகளுக்கு பகுத்தறிவு இல்லை, நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது. அது நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ண தெரியாது, நமக்கு நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ண தெரியும். அப்ப நமக்கு இந்த பகுத்தறிவு இருக்கு பாருங்க, இத மழுங்கடிக்கிற எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பெரிய கிஃப்ட, பெரிய பாக்கியத்தை நாம குழி தோண்டி புதைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். இப்ப நீங்க வீடு கட்டி குடி போறீங்க, அந்த குடி போற வீட்டுல ஒரு மாட்டை கொண்டு விட்டு அதை சிறுநீர் கழிக்க வச்சு அதனாலதான் நம்ம நல்லா இருப்போங்கிறது பகுத்தறிவா? மாடு போய் உள்ள நுழைகிறதுக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அனைத்து வீடுகள்லையும் மாட்டை கொண்டு விட்டு தான் பண்றோம். ஆனாலும் சுனாமியில ஓடி போயிடுது, பூகம்பத்தில் விழுந்து போயிடுது. எந்த வீட்டில் நம்ம சடங்கு செய்யல? எல்லா வீட்டுக்கும் சடங்கு தான் செய்யறோம். நிக்கிற வீடு தான் நிக்குது, போற வீடு போகத்தான் செய்யுது. எல்லா வீடும் சாஸ்திரம் பார்த்து தான் நம்ம அஸ்திவாரம் போடுறோம். சாஸ்திரம் பார்க்காமல் அஸ்திவாரம் போட்ட வீடே கிடையாது. அப்ப ஏன் இடிஞ்சு விழுந்துச்சு? எல்லா வீடும் அப்படி விழுதா இல்லையா? அதே நேரத்தில் மேலை நாடுகள்ல பாருங்க, அமெரிக்காவில் போய் பாருங்க, பிரிட்டன்ல போய் பாருங்க, முஸ்லீம் நாடுகள்ல பாருங்க, கம்யூனிஸ்ட் நாடுகள்ல பாருங்க, சீனாவில் பாருங்க, அங்கெல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டான். அதனால தான் இருக்கிறான். அங்க இதெல்லாம் செய்வதில்லை. அவன் பாட்டு வீட்டை கட்டி தொடர்ந்துட்டு போயிடுவான். அரபு நாட்டிலையும் இப்படித்தான் செய்யறான், சைனாவிலையும் இப்படித்தான் செய்யறான், பிரிட்டன்ல இப்படித்தான் செய்யறான். அவங்க எல்லாம் இதுக்கு மேல அது பாட்டுக்கு 50, 60, 100 மாடி ஏறிட்டே போகுது. நமக்கு ஓட்டு கூட தாங்க மாட்டேங்குது. அவன் என்ன பண்றான்? 50 மாடி 60 மாடி எங்கேயும் போயிட்டு இருக்கான். நம்ம இந்த சடங்கு தான் நம்மளை காப்பாற்ற போகுதுன்னு நினைக்கிறதுனால நம்ம அந்த அறிவு இருக்கு பாருங்க, அந்த பொக்கிஷம், அதை நம்ம கீழே தூக்கி போட்டு மிதிக்கிறோம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது மதத்தின் பெயரால் சுரண்டுவதற்கு மனுஷன் ஏமாறக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? அவன் ஏமாற்றக்கூடியவனா இருக்கக்கூடாது, ஏமாறவனா இருக்கக்கூடாது. ஒருத்தன் வர்றான், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்கிறான், 1000 ரூபாய் தாங்குறான், அவன் ஒண்ணுமே பண்ணாலும் நம்ம 1000 ரூபாய் கொடுத்துடுறோம். அவன் நம்மளை விட மோசமா இருக்கிறான். எவன் இந்த மந்திரத்தை செய்யறானோ அவன் நம்மளை விட மேல இருக்கிறானா? இல்ல. நம்மளோட பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறானா? இல்ல. நம்ம கிட்ட 1000 ரூபாய் வாங்குறதுக்கு அவன் கையேந்திர அளவுல இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அந்த கூட்ட எப்படி மாத்து, இந்த கதை அங்கிட்டு வை, இதுக்கு இங்கே போடு, சரி பேசுறோம், உன் பேரை மாத்திக்க, உன்ன பேரை மாத்தணும். இப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துவதற்கு எது காரணம்ங்கிறீங்க? நாம சிந்திக்காம எவன் சொன்னாலும் அதை கேட்க தயாரா இருக்கிறோம். நம்ம அப்பம் பாட்டம் எதையெல்லாம் பழக்கமாக்கி வச்சுட்டாங்களோ அதையெல்லாம் கேட்க தயாரா இருக்கிறோம். படிக்காத காலத்துல பழக்கமாக்கி வச்சுட்டாங்க. படிச்சிருக்கிற காலத்துல நாம எதுக்கு இந்த சடங்கை செஞ்சு நம்முடைய அறிவை மழுங்க செய்யணும்? நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து நம்ம எதுக்கு ஏமாறணும்? ஏமாற்றக்கூடியவனுடைய வலையில நாம எதுக்கு விழணும்? சும்மா வீட்டை கட்ட வேண்டியதானுங்க, சும்மா குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டியதானுங்க. இப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. இதுல உங்களுக்கு ஆத்ம திருப்தி உங்களுக்கு வருது என்ற காரணத்திற்காக நம்முடைய மூளையை அடகு வைக்கிறது சரியாகுமா? அதான் நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு திருப்தி வரலாம், எல்லா சடங்கு செய்யறவனுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கத்தான் செய்யும். அந்த திருப்தி இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா அறியாமை. அறியாமையை போக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை அடிபட்டு போயிடும். அதனால மூட நம்பிக்கையை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால பகுத்தறிவு என்ற கிரீடத்தை தூக்கி போட்டு புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது. அதான் காரணம். எல்லா மகிழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவுக்கு. என் பெயர் கிருஷ்ணன், பம்மலிருந்து வருகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன். உங்களுடைய நிகழ்ச்சி அநேக முறை வின் டிவியில் பார்த்து வருவதால் இந்த கேள்வி கேட்க எனக்கு ஆவல் ஏற்பட்டது. என்னுடைய கேள்விகளுக்கு முன்பாக நான் கேட்கக்கூடிய கேள்வினால் ஏற்பட்ட விளக்க உரை. இங்கு கூடி வந்திருக்கும் நாம் அனைவரும் இறைவனிடம் செல்வதற்கு, அதாவது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தான் முயற்சி செய்து வருகிறோம். ஆனால் இறைவனிடம் செல்லும் வழி எது என்று தெரியாமல் நாம் ஒவ்வொருவரும் போகும் வழிதான் இறைவனிடம் செல்லும் வழி என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சுமார் 1800 வருடத்திற்கு முன் வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மற்றும் மோசே வழிவந்த யூத மார்க்கத்தில் 10 கட்டளைகளின் அடிப்படையில் ஏற்பட்ட நற்கிரியினால் நாம் இறைவனிடம் போகலாம் என்று இறைவன் வகுத்து கொடுத்தார். ஆனால் அவர்களில் ஒருவரும் அந்த நற்கிரியினால் இறைவனிடம் போக முடியாமல்
இறைவன் மேல் வைத்த விசுவாச அடிப்படை கிரியையினால் ஒரு சிலர் இறைவனிடம் சென்று இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆனால் இறைவன் சித்தமோ நாம் எல்லோரும் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பது. இப்படி இருக்க இறைவனிடம் செல்வதற்கு இறைவன் இயேசு கிறிஸ்துவாக மனித உருவம் கொண்டு மனிதர்களால் நிறைவேற்றி முடிக்க முடியாத 10 கட்டளைகள், அதனால் ஏற்பட்ட சட்டத்தின் நற்கிரைகளை இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் சுமந்து நிறைவேற்றினார். ஆகையால் மனிதர்களாகிய நீங்கள் இதை செய்யாதபடிக்கு என்னை விசுவாசியுங்கள் என்றும், என்னை விசுவாசிக்கிறவன் என் வழி மூலமாக இறைவனிடம் வர முடியும் என்றும், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் இறைவனிடம் வர முடியாது என்று கூறியிருக்கும் போது, மேலுமாக ஒரு மனிதனின் நற்செயல்களினால் சொர்க்கத்துக்கான வழி உண்டாகாது என்றும், ஆனால் எல்லோருக்கும் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் சொர்க்கத்துக்கு செல்ல அனுமதி பெற்றவன் தனது நற்செயல்களின் மூலமாக அதற்கான பலன்களை பெறுவான் என்று இருக்க, இயேசு கிறிஸ்துக்கு பின் சுமார் 600 வருடங்கள் கழித்து வந்த முகமது நபி மூலமாக இறைவன் மறுபடியும் நற்கிரியைகள் மற்றும் குரானில் உள்ள ஷரியத் சட்டங்களை கைக்கொள்வதால் இறைவனிடம் செல்ல முடியும் என்று எப்படி கூற முடியும்? மேலும் மிஸ்காத்து மஸ்பீல் என்ற ஒரு ஹதீஸில் முகமது நபிகள் அவர்கள் கூற்றின்படி உங்களில் ஒருவனும் நற்கிரிகளை செய்வதால் சொர்க்கத்துக்கு போய்விட முடியாது என்றும், இறைவன் எனக்கு கிருபையும் இரக்கத்தையும் காட்டாவிட்டால் நானும் அதில் பிரவேசிக்க இயலாது என முகமது நபியே சொல்லிவிட்டார். இதன்படி பார்த்தால் நன்மை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் விருப்பம் இருந்தால் மட்டுமே சொர்க்கத்துக்கு வர முடியும் என்று கூறும்போது, இஸ்லாத்தின் மூலமாக மட்டுமே எல்லோரும் இறைவனிடம் போக முடியும் என்று எப்படி கூற முடியும்? முகமது நபிக்கு இப்படி என்றால் இவர்களை பின்பற்றுகிற இஸ்லாமின் கதி என்னவாகும்? விளக்கம் தேவை. நன்றி. ஐயா ரொம்ப விளக்கமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. பதிலும் அதை விட விளக்கமா சொல்ல வேண்டிய ஒரு கேள்விதான் அது. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்ப ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு போவதா இருந்தால், இந்துக்களுக்கு உடைய புரிகிற வழியில சொல்றதா மோட்சம் அடைவதாக இருந்தால், ஒரு மனிதன் மோட்சம் அடைவதாக இருந்தால், சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் அதுக்கு என்ன வழி என்றால், இயேசுநாதர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டார், சுமந்து கொண்டு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். அதை ஒப்புக்கொள்வதன் மூலமாகத்தான் நாம மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுகிறது. இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய நல்ல நடத்தையின் மூலமாகத்தான், அவனுடைய செயல்கள் மூலமாகத்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான், அதாவது எல்லாரும் நம்ம பாவிகளா பிறக்கிறோம், அதனால இயேசுநாதர் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக சிலுவையில தன்னை பலி கொடுத்தாரு, அதை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று கிறிஸ்தவ மார்க்கம் சொல்கிறது. இதான் சரின்னு அவர் சொல்றார். பாயிண்ட். முதல் விஷயம், எந்த ஒரு வாதத்தை நம்ம வைக்கிறதா இருந்தாலும் அது சரியா தவறா என்பதை நம்முடைய பகுத்தறிவு கொண்டு சீர்தூக்கி பார்த்தா முடிவு செய்யணும். நமக்கு ஊட்டப்பட்ட பக்தி அடிப்படையில் முடிவு செய்யக்கூடாது. நமக்கு ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாம் தான் சரின்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு இந்துவுக்கு இந்து தான் சரின்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு கிறிஸ்தவருக்கு கிறிஸ்தவன் தான் சரின்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆய்வுண்டு வரும் பொழுது சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அந்த வாதம் சரியான்னு நீங்க பார்க்கணும். கிறிஸ்துவ வாதம் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க உலகத்துக்கு தெரியுமா? முதல் மனிதன் ஆதாம், அந்த ஆள் ஒரு தப்பு செஞ்சார். என்ன தப்பு செஞ்சாரு? ஒரு மரத்தை தொடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருந்தார். அவர் அந்த மரத்துக்கனியை சாப்பிட்டார். கடவுளுடைய கட்டளை அவர் மீறி விட்டார். அதனால் பிறக்கிற எல்லாரும் பாவிகளாக பிறக்கிறார்கள். அவங்க பாவிகள் தான் அழைக்கவும் செய்வாங்க. கிறிஸ்துவ பிரச்சாரங்கள்ல மனிதர்களை எப்படி கூப்பிடுவாங்க? பாவிகளே அப்படின்னு அழைக்குவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு கேட்டா, ஆதாம் பாவம் செஞ்ச காரணத்தினால் நாம் எல்லாம் பாவிகளாக பிறக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அதனால அதுக்கு பிராயச்சித்தம் கொடுக்கணும். நம்ம பாவியா பிறந்துட்டோமா, அந்த பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம்? அதுக்கு இயேசு தன் உயிரே கொடுத்தார். உங்க பாவத்தை எல்லாம் ஒரு சுமந்து கொண்டு நீங்க எல்லாம் பாவியா பிறக்கிறீங்கல்ல, அதனால அதை நான் சுமந்துக்கிட்டு என் உயிரையே கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் சித்தம் பண்ணினாரு. அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக சொர்க்கம் செல்லலாம்ன்றது அவங்களுடைய ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும், ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலேயாவது, எந்த ஒரு சமுதாயத்திலேயாவது, எந்த ஒரு கிராமத்திலேயாவது அப்பன் செஞ்ச தப்புக்காக வேண்டி பிள்ளையும் தப்பு செஞ்சான்னு கருதுவாங்களா? ஒருத்தன் என் தகப்பனார் கொலை பண்ணிட்டார், அதுக்காக வேண்டி என்னை பிடிச்சி தண்டிப்பானா? இந்தியாவிலையும் தண்டிக்க மாட்டான், அமெரிக்காவிலையும் தண்டிக்க மாட்டான், இஸ்ரேலையும் தண்டிக்க மாட்டான்,
அரபு நாட்டிலே தண்டிக்க மாட்டான். நான் கொலை செஞ்சா என்னையத்தான் தண்டிப்பான். என் அப்பனை தண்டிக்க இயலுமா? தண்டிக்க இயலாது. என்னுடைய தகப்பனார் தப்பு செஞ்சாருன்னு சொன்னா அவர் பிள்ளையாகி என்னைய தண்டிப்பாங்களா? உலகத்துல தண்டிக்க மாட்டாங்க. ஆதாம்ங்கிறவர் தப்பு செஞ்சாருன்னு சொன்னா அதனால நான் ஏன் தப்பு பாவியா பிறக்கணும்? ஒரு மனிதர் முதல் அடிப்படையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க. உலகத்தில் கிறிஸ்தவர்களை ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் வாட்டிக்கன் நகரத்தில் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா நீ தப்பு செய்ததால் உன் பிள்ளையும் பாவி, அவனை தூக்குல போடுறேன்னு போடுவாங்களா? அப்ப அவங்க சொல்லக்கூடியது உலகத்துல எந்த ஒரு சிந்தனை உள்ளவனும் ஏற்றுக்கொள்ள முடியாத சித்தாந்தம். ஒரு மனிதன் அவனுடைய செயலைத்தான் சுமக்க முடியுமே தவிர அடுத்தவனுடைய நன்மையோ தீமையோ சுமக்க இயலாது. இது ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப மனிதன் பாவியா பிறக்கிறாங்கிற அடிப்படை இருக்க அதுவே தப்பு. நான் ஒரு பாவம் செய்ய பச்சிலம் குழந்தைங்க அது பாவியா பிறக்குதுங்கிறாங்க. பச்சிலம் குழந்தை எந்த தப்புமே செய்யாத ஒரு குழந்தை பாவியாக பிறக்குறதுங்க பாருங்க. இந்த பேஸே அறிவுக்கு பொருத்தமானதா அறிவுக்கு எதிரானதா? அறிவுக்கு எதிரானது. அறிவுப்படி சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் நல்லா தெரியுது. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, இது பாவிங்கிறான். இது எப்படி பாவி? என்ன பாவம் செஞ்சாவ? எவனோ செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தை எப்படி பொறுப்பாளியாகும்? அந்த பேஸ் சரியா தப்பா? இது ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டும். இரண்டாவது சரி பாவியா இருக்கிறோம், பாவியா நான் பாவம் செஞ்சா என்னைய தண்டிச்சாதான் நியாயமா இருக்கு. நான் பாவியா இருக்கிறதுக்காக வேண்டி இயேசுநாதரை கொண்டே நல்லவரை கொண்டே என் பலியிடணும், அவர் என் தன்னையே பலி கொடுக்கணும். ஒரு நம்ம எல்லாம் பாவியா பிறந்துட்டோம். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக இயேசு பலியிடப்பட்டார், தன்னைத்தானே அவர் அர்ப்பணம் செய்து கொண்டார்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அது உதைக்குது. ஒரு மனுஷன் தப்பை இன்னொரு மனுஷன் சுமக்க முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலும் சுமக்க முடியாது, எந்த ஒரு அரசியல் சட்டத்திலையும் சுமக்க முடியாது, எந்த ஒரு சிவில் கிரிமினல் லாவுலையும் உலகத்தில் எங்கேயுமே இப்படி எழுதப்படல. அப்ப அறிவுக்கு பொருந்தாத ஒரு சித்தாந்தமாக அது அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இயேசு அவரா போய் பலியானாரா? மக்கள்லாம் பாவிகளாக இருக்கிறார்கள், நான் அந்த பாவத்தை சுமப்பதற்காக என் உயிரையே நான் கொண்டே பலியிட போகிறேன் அப்படின்னு போனாரான்னு கேட்டா பைபிள் பிரகாரம் அப்படி அவர் போகல. பைபிள் பிரகாரம் அவர் ஒளிந்தார், பிளாத்து மன்னனுக்கு பயந்தார், மலையிலே போய் ஒளிஞ்சு தங்கி இருந்தார், தலை சாக்க மனுஷகுமாரனுக்கு ஒரு இடமே இல்லையே என்று புலம்பினார். ஒரு சீடன் என்ன அவரை காட்டி கொடுத்தான், காட்டி கொடுத்தவன ஒரு மாட்டிக்கொண்டார், மாட்டிக்கொண்டவன கூட அவர் என்ன செய்யல, அந்த சிலுவையில் அறையும் பொழுது நான் இப்போது சந்தோஷமாக என் உயிரை விடுகிறேன், மக்களுக்காக விடுகிறேன் என்று சொல்லாம கடவுளே ஏன்பா என்னை கை விட்டுட்ட, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் கைவிட்டாய் என்று கேட்டார்ல. இதெல்லாம் பைபிள்ல இருக்குதுங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? இயேசு தப்பிக்கிறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்ணினார். அன்றைய அடக்குமுறையாளர்கள் அவரை கொல்ல முயற்சி பண்ணினார்கள், அவர் தப்பிக்கிறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்ணினாரு. கூடவே இருந்து ஒருத்தன் காட்டி கொடுத்து விட்டான், அதனால அவர் மாட்டினாரு. சிலுவையில் அரைஞ்சு கொல்லப்படும் போது கூட என்னை இப்படி இந்த மாதிரி அம்போன்னு விட்டுதியப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்புனார்னு சொன்னா அவர் எங்க நம்முடைய பாவிகளை ரட்சிக்க அவர் எங்க உயிரை கொடுத்தாரு? இல்லாட்டி இந்த வார்த்தையை சொல்லுவாரா? எந்த வார்த்தையை? ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று சொல்லுவாரா? என் தேவனே இந்த மாதிரி என்னை கை விட்டுட்டியே, என்னை காப்பாற்றுவேன்னு நினைச்சனே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சாவ விரும்பவே இல்லை, எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சியும் பண்ணினாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏன் பொய்யான இது பைபிள்ல இல்லாம மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் யாரும் சொல்லாம பின்னாடி பவுல்ங்கிற ஒரு ஆள் உண்டாக்கி இத விதைச்சிட்டாரே தவிர இயேசு நீங்க சொல்ற சித்தாந்தத்தை இயேசுவே சொல்லவில்லை. நீங்க சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தை எல்லாரும் பாவியா பிறக்கிறான், அதை சுமக்க நான் வந்தேன், அதனால என் உயிரை கொடுத்தேன், இயேசு சொல்லாத ஒன்றை இயேசுவின் பெயரால் இயேசுவுக்கு எதிரியாக இருந்து பின்னாடி இயேசு மார்க்கத்தில் சேர்ந்த சவுல் என்ற பவுல் என்பவர் தான் அந்த சித்தாந்தத்தை உண்டாக்கி இயேசுவின் மார்க்கத்தை எல்லாம் மாற்றினார். இயேசு மார்க்கத்தில் சுன்னத்து செய்யணும்னு இருந்தது, அதை நான் மாற்றுகிறேன் சொல்றார் பவுல். இவர் யார் மாற்றுவாரு? இயேசு மார்க்கத்தில் இருந்ததை நான் மாற்றுகிறேன் பவுல். யாரு? சவுலுங்கிற பவுல். இதை நான் சொல்லல, மைக்கேல் ஹார்ட் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இது அம்பலப்படுத்துறான். கிறிஸ்துவத்தை உண்டாக்குனது இயேசு இல்ல,
பவுல் தான் உண்டாக்குனாரு. இயேசு பேரை சொல்லி பின்னாடி வந்தவர்கள் உண்டாக்கி கொண்டதை தவிர இயேசு போதனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவர் தெளிவாக சொன்னார், என் சித்தத்தின்படி நடப்பவன் அல்ல, என் பிதாவின் சித்தப்படி. அவன் சொல்லு கேட்டு எவன் நடக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இதுதான் இயேசு சொன்ன போதனை, இதுதான் இஸ்லாம் சொன்ன போதனை. இயேசு என்ன சொன்னாரோ அதைத்தான் முகமது நபி சொன்னார், முகமது நபி என்ன சொன்னாரோ அதைத்தான் இயேசு சுட்டி காட்டினார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் கூட சொர்க்கத்திற்கு போவதாக இருந்தால் என்னுடைய செயலை வைத்து போக முடியாது. ஏன்னா அந்த சொர்க்கத்தை அடைகிற அளவுக்கு நான் அவ்வளவு சிறப்பான செயல் செய்யல. கடவுளா பார்த்து என்னை அனுப்பினா தான் உண்டு. யார் சொன்னா? முகமது நபி சொன்னார். அதே தானே இயேசு சொன்னாரு, என் சித்தப்படி நடப்பவன் யாரோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, என் பிதாவின் சித்தப்படி அவன் நடப்பானோ அவன் தான் பிரவேசிப்பான் சொல்லி இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்தில் சொர்க்கத்தில் அடைவதாக இருந்தால், மோட்சத்தை அடைவதாக இருந்தால் ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, தன்னுடைய நடவடிக்கைகளை சீராக்கி கொள்ள வேண்டுமே தவிர, நீ ஒண்ணுமே செய்யாத, இயேசு நமக்காக உசுர விட்டாரு நம்பு, உனக்கு சொர்க்கம் அப்படின்னா உலகத்தில் நல்லது நடக்குமா? முதல்ல இந்த சித்தாந்தத்தை சொல்றதுனால உலகத்துக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? அப்ப நம்ம எதை உலகத்துக்கு சொல்லணும்? டேய், நீ தப்பு செய்யாதப்பா, பொய் சொல்லாத, பித்தலாட்டம் பண்ணாத, பிராடு பண்ணாத, ஒழுக்கமா நடு, யாரை ஏமாத்தாத. இது உலகத்துக்கு நல்ல சித்தாந்தமா? நீ என்ன வேணாலும் செய்து கொள், உன்னை தூக்கி கொண்டு போ, இயேசு பலியானார்னு மட்டும் ஒத்துக்கொள், உன்னை இயேசு கொண்டு சொர்க்கத்தில் சேர்த்துருவார்னா இது எப்படி ஒரு அறிவுபூர்வமானதா இருக்க முடியும்? நம்ம அறிவை கொண்டு சிந்திக்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் நல்லவனா வாழ சொல்லி போதிக்கிறது தான் அது உலகத்துக்கு மறுமைக்கு வெற்றி தருமே தவிர நீ ஒரு நன்மையும் செய்யாத, அவர் பார்த்துக்குவாருங்கிறது வந்து நல்லது கிடையாது. அதனால நம்ம மறுக்கிறோம். ஐயா அவர்களுக்கும் அந்த இயேசு இறைமகனாங்கிற ஒரு புத்தகத்தை தர்றோம், நிறைய விவரங்கள் இருக்கிறது. என்னுடைய பேர் இயேசுபாதம், பம்மல் பகுதியிலிருந்து வருகிறேன். ஐயாவோட டிரான்ஸ்லேஷன், குரான் டிரான்ஸ்லேஷன் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன். சாத்தானி எப்படி உருவானா அப்படின்னு சொல்லி பைபிள்ல குறிப்பு வருகிறது, எசேக்கியேல் புத்தகத்துல. அதே மாதிரி குரான்ல சாத்தான் எப்படி உருவாக்கப்பட்டான் என்ற குறிப்புகள் ஏதாவது உண்டா? ஏன்னா மனிதனுக்கு மேற்பட்டவன் என்ற கருத்தினை குரான் முன்வைக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இதற்கு சற்று விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சாத்தான் என்பவனை பற்றி திருக்குறான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் நெருப்பு என்ற மூலத்திலிருந்து படைக்கப்பட்டவன், இது குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்காத வகையில அவனும் அவனுடைய சகாக்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் சாத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்ப நம்ம நல்லது செய்யணும்னு போவோம், நம்மளை அப்படி தப்பு கொண்டு போயிருவான், நமக்குள்ள இருந்து கொண்டு நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறான். இப்படியான அளவுக்கு தான் சாத்தானை பத்தி இருக்கே தவிர அவன் எப்ப பிறந்தான் வளர்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் எல்லாம் கிடையாது. அவனுடைய மூலம் சொல்லப்படுது, உங்களுடைய எதிரி என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய உள்ளத்தை வந்து தப்பான பாதைக்கு தூண்டிடுவான், அதுக்கு நீங்க பலியாயிராதீங்க, உங்களை கெடுத்து நரகத்தில் கொண்டே போட்டுருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர சாத்தானுக்கு வரலாறு எதுவும் சொல்லப்படவில்லை. சந்திரசேகர் வந்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பெண்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேற்கு இந்திய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களை வந்து வீட்டை விட்டு வெளியில வந்தாவே பர்தா போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சில வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குஜராத்ல ஒரு பொண்ணை வந்து முஸ்லீம் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த வீட்டுல இருக்க அவங்க அப்பா வந்து அந்த முஸ்லீம் பொண்ணை கற்பழிச்சிடுறாரு. அங்க இருக்க முஸ்லீம் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து அவரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த கல்யாணம் பண்ண பையன் வந்து அந்த பொண்ணை எப்படி அம்மாவை நினைக்க முடியும்? இது சரியான தீர்ப்பா இருக்குமா? அதாவது இம்ரானாங்கிற ஒரு பெண்ணை வந்து அவளுடைய மாமனார் வந்து கற்பழிச்சிடுறார். இதுக்கு வந்து எங்க சமுதாயத்தில் உள்ள சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, மாமனார் கற்பழிச்சதுனால அந்த பெண்ணு வந்து அவள் புருஷனோட வாழ முடியாது, இனிமே அவங்களுக்குள்ள திருமண ரத்தாயிரும் அப்படின்னு தீர்ப்பளிச்சுட்டாங்க. இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல சொன்னது நாங்க தான், அவனுக்குதா நீங்கள் எல்லாம் சொல்வதற்கு முன்னாடி இவங்க அளித்திருக்கிற தீர்ப்பு பைத்தியக்காரத்தனமானது, குரான்ல இல்லாதது, நபிகள் நாயகம் சொல்லாதது, இஸ்லாமிய தார்மீக நெறிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி முதலாக அறிக்கைகள் மூலமாக பேட்டி மூலமாக
தனியாக பொது மேடை பப்ளிக் மீட்டிங் போட்டு இது ஒரு பைத்தியக்காரத்தனமான தீர்ப்பு என்று நாங்கள் அதை விளக்கி இருக்கிறோம். இஸ்லாம் இதை சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்வோமே, ஒரு பலவந்தமாக அவள் கற்பழிக்கப்பட்டாள். இஸ்லாமிய பார்வையில அவளுடைய கற்புக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. விரும்பி அவளா விபச்சாரம் பண்ண போனாதான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அவர்கள் கற்பு இழந்தார்கள் என்று சொல்ல முடியும். அவர்களை மீறி அவர்கள் மீது திணிக்கப்படுமையானால் அதுல எந்த குற்றமும் கிடையாது என்பது இஸ்லாமிய ஃபண்டமெண்டல். ஒரு மனிதன் மீது திணிக்கப்பட்ட, நான் போய்கிட்டே இருக்கிறேன், என் கையையும் காலையும் கட்டி என் வாயில சாராயத்தை ஊத்தி விட்டாங்க, நான் குடிகாரன் ஆயிடுவேனா? நான் குடிக்கிறத வெறுக்கிறேன், எனக்கு அது பிடிக்காது. ஆனாலும் என் கையையும் காலையும் கட்டி வாயில ஊத்தி விட்டாங்க, மூக்க பிடிக்கிறாங்க, உள்ளக்க போயிடுச்சு, 1 லிட்டர் சாராயமும் உள்ள போச்சு, நான் குடிகாரனா? குடிகாரன் நீ தண்டிக்க இயலுமா? அப்ப அதே மாதிரி ஒரு பெண்ணை மாமனாரோ வேற எந்த நாயோ கற்பழிச்சுட்டான்னு சொன்னா, அப்ப அவள் மீது பரிதாபப்படுவதா, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தக்க வைப்பதற்குரிய யோசனையை சொல்வதா, பைத்தியக்காரத்தனமா ஏதோ தேடி விபச்சாரம் பண்ண போன மாதிரி இவர்களா கருதி கொண்டு அவங்க 2 பேருக்குள்ள உறவு ஏற்பட்டதால் இவங்க 2 பேருக்குள்ள உறவு இல்லைன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு தீர்ப்பு, குர்ஆனுக்கு எதிரான தீர்ப்பு என்பதை நம்ம விளக்கி இருக்கிறோம். இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தீர்ப்பை எங்களுடைய மதகுருமார்கள், முல்லாக்கள் சொல்லக்கூடிய அறிவியினர்கள் இதை கொடுத்து விட்டார்கள். இதுக்கு சமுதாயத்தில் ஆதரவு கிடையாது. சில பேர் சில முல்லாக்கள் இதை சப்போர்ட் பண்றாங்களே தவிர எங்க முஸ்லிம் சமுதாயத்திலேயே இந்த தீர்ப்பு நிராகரிக்கப்பட்டு விட்டது. இது காட்டுமிராண்டித்தனமான தீர்ப்பு, இது பைத்தியக்காரத்தனமான தீர்ப்பு. எந்த பெண் கற்பழிக்கப்பட்டாலும் அவள் கற்பிழந்தவள் இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் தீர்ப்பு. ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டாங்கிறதுக்காண்டி புருஷங்காரன் விட்டு ஓடிடலாமா? அவ என்ன பண்ணுவா? அதுக்கு அவளை மீறி அவள் மீது திணிக்கப்பட்டதுக்கு அவள் பொறுப்பாளி ஆவாளா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இஸ்லாம் உலகத்துக்கு வைக்கிறது. அதான் அதற்கான பதிலுங்க. தப்பு, அந்த தீர்ப்பு